அஞ்சாதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள். யாரை நம்புவது? இயேசுவைதான். இயேசுதான் நம்முடைய இலக்கு. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம்பிக்கையோடு இருந்த பெண் அந்த நம்பிக்கையில் இயேசுவை தொட்டதனால் நடமடைகிறார். இறந்து போன சிறுமியும் தந்தையினுடைய நம்பிக்கையினால் உயிர் பெறுகிறாள். இதிலே இயேசு முழுவதுமாக அவர்களது நம்பிக்கையிலே புரிந்து கொண்டு புதுமை செய்கிறார். முதல் வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தினுடைய ஆசிரியரும் அதை தான் சொல்கிறார். நம்முடைய வாழ்வு ஒரு ஓட்டப்பந்தயம். அங்கே நம்பிக்கையோடு ஓடுவோம். இயேசுதான் இலக்கு. பாவம் இருந்தால் உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம். துன்பம் வந்தாலும் பயப்பட தேவையில்லை. துன்பம், போராட்டம், நோய் நமக்கு நம்பிக்கை தளர்வை கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு திருச்சபை புனித அருளானந்தருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. நம்முடைய நாட்டின் வேத சாட்சி. இயேசு என்ற இலக்கை உறுதியாக பற்றி கொண்டதனால் தலை வெட்டப்பட போதும் பயப்படவில்லை. இயேசுவுக்காக உயிர் துறக்கிறார். சிந்திய அந்த இரத்தம் செந்நீர் விதையாக இன்றைக்கு பல ஊர்களிலே, பல மக்களுடைய வாழ்விலே இயேசுவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவினுடைய போதனையை கொண்டு சென்ற இடமெல்லாம் வாழ்வாக மாற்றுகிறார். சாவோ போராட்டமோ அவரை பயமுறுத்தவில்லை. நம்பிக்கையோடு இயேசுவின் மீது பற்றுறுதியை வெளிப்படுத்துகிறார். அவரது முன்மாதிரியை பின்பற்றி வாழ்வோம். பயப்பட வேண்டாம். நம்பிக்கையோடு இருப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.